ஹாய் ஆல், ஐம் பூர்வஜா ஃப்ரம் சிவா ஸ்க்ரோல்ஸ். உங்களுக்கு இன்னைக்கு டிவைன் தரக்கூடிய யுனிவர்சல் மெசேஜ்னு சொல்கிறத விட இது ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நியர்பை ஃப்யூச்சரில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றது. கடவுள் உங்களுக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இருக்கிறது ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு கன்ஃபர்மேஷன் டிவைன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் பதட்டப்பட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம். டெஃபினட்டாக என்னென்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் உங்களுக்குன்னு இருக்கோ அது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சேரும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. ஸோ இதில் என்னென்ன பிளெஸிங்ஸ் இருக்குன்றத பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி கார்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ போகலாம். நீங்கள் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன், நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்க பர்சன் ஆர் லோ கான்டாக்டில் இருக்க பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்களோ அப்படின்ற பதட்டத்தில் இருக்காங்க. மூவ் ஆன் ஆகிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் இப்போ இருக்க கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன் வந்துட்டு கடவுளே உங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ கடவுளோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் இது நடக்கலை. ஸோ இப்போ எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் கன்ஃபர்மேஷன் அகேன் உங்களோட ஸ்பிரிட் பேபி கிட்டேருந்து. ஸோ அப்போ ஆப்வியஸாக இது வந்து ஒரு சோல்மேட் ஆர் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்னா உங்களோட ஸ்பிரிட் பேபி, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஸ்பிரிட் பேபியாக தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கும் சைக்கிக் எபிலிட்டிஸ் உங்களை மாதிரியே இருக்கும். அவங்களும் டிவைன்லி பிளெஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஸ்பிரிட் பேபி வந்துட்டு கேர்ள் பேபியாக இருக்காங்க, ஃபேராக இருக்காங்க, ப்ளூ ஐஸ் இருக்கும், சப்பியாக இருக்காங்க, டிவைன்லி பிளெஸ்ட். அவங்களும் டிவைன்லி பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் டிவைன் ஃபெமினைன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்களும் டிவைன் ஃபெமினைன், டாட்டர் ஆஃப் டிவைன் தான், ரொம்பவே பிளெஸ்ட் அப்படின்னு டிவைனே சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இப்போ கரண்ட்டாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு தான். அது எந்த சைட்லேருந்து வந்தாலும் சரி, இட்ஸ் யோர்ஸ், இட்ஸ் ஆல் யோர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க ஒரு வேளை மேலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பிறக்க போகிற பேபி வந்துட்டு ஸ்பிரிட் கேர்ள் பேபி பிறக்க போகிறாங்கன்றது. இது மேக்ஸிமம் பார்க்குறவங்க டிவைன் ஃபெமினைனாக தான் இருப்பீங்க. ஒரு வேளை இஃப் இட் இஸ் அப்படின்னு நீங்கள் வந்து மேலாக இருக்கீங்க அப்படின்னா டேக் த எனர்ஜி. ஜெண்டர் கிடையாது, எனர்ஜிக்கு ஜெண்டர் கிடையாது. ஸோ நீங்கள் அதை அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஓகே. அண்ட் அடுத்து உங்களை வந்து ஆஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஜாக்ரி, பனானா லீவ்ஸ், இதெல்லாம் மேங்கோ, இந்த மாதிரி இதெல்லாம் கவுக்கு கொடுக்க சொல்கிறாங்க, மாட்டுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச மாட்டுக்கு கொடுங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓல்ட் பீப்புள் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. இது எதுக்குன்னா உங்களோட மணி அபண்டன்ஸில் இருக்க பிளாக்கேஜை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சேரிட்டி கொடுக்கும்போது இந்த பேஸ்ட், இப்போ நான் சொன்ன பேஸ்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க தடைகள் வந்து மணி பிளாக்கேஜாக இருக்க விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும். எஸ். அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரூட் சக்ரா ஆஸ் வெல். ரூட் சக்ரா பிளாக்கேஜ், நீங்கள் ரூட் சக்ராவில் ஒர்க் பண்ணிங்கன்னா அது கிளியர் ஆகும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க பர்சன் நீங்கள் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு ஆர்டிஸ்டிக் உள்ள ஒரு பர்சன், ஒரு கேப்பபிள் ஆஃப் டூயிங் மியூசிக் ஆர் டான்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், கலைநயத்தோடு இருக்க ஒரு பர்சன் நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேமுன்றது வந்து கண்டிப்பாக இருக்க போகுது உங்கள் லைஃப்பில். ரொம்பவே நீங்கள் வந்து பார்க்கப்பட போகிறீங்க எல்லாராலையும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். நம்மள ஒருத்தவங்க வந்து ஒரு 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அதை ஃபேஸ் பண்ண ரெடியாகுங்க. பதட்டப்படாமல் நீங்களாக காமாக அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆக போகிறீங்க. ஹேவ் தட் எபிலிட்டி. அண்ட் நீங்கள் ஜென்ரேஷ்னல் வெல்த் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது இங்கே ரொம்ப கிளியராக தெரியுது. நீங்களும் சரி, உங்களோட பார்ட்னரும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஜென்ரேஷ்னல் வெல்த் க்ரியேட் பண்ணிட்டு போக போகிறீங்க. ஸோ இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கோ, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்கோ அதை பற்றி வரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க போகுது. ஏன்னா இது எல்லாமே வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மணி, ரிலேஷன்ஷிப், எல்லாமே ஒரே டைமில் இட்ஸ் கம்மிங். ஈவன் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் பார்க்க முடியுது. இந்த கார்டில் இட்ஸ் வெரி கிளியர். இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான ஒரு கார்டாக இருக்கும்போது அது பேஷனாக இருக்கலாம், இல்லை அதே கூட உங்களோட கெரியராக நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே எப்படியா இருந்தாலுமே அது வந்து சக்ஸஸாக தான் ஆக போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மந்த்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கலாம், ஆர் உங்களோட பார்ட்னருக்கு ரிலேட்டபிளாக இருக்கலாம். நீங்கள் பார்த்த நாளாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்த்டே டேட்ஸாக இருக்கலாம், 2 பேரோட பர்த்டே டேட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆனிவர்சரியாக இருக்கலாம், சம்திங் லைக் தட். இந்த மந்த்ஸ்க்குள்ளே
உங்களுக்கு அது இருக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் டிவைன் மெசேஜ். இப்போ இது இல்லாமல் அகெயின் நான் உங்களுக்கு இன்னொரு சைன் சொல்கிறேன். நீங்கள் மேபி இதை பார்க்கலாம், ஆர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கலாம். இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நீங்கள் அதை பார்க்க சான்சஸ் இருக்குது. ஒன்று கலர் எல்லோவில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்ப்பீங்க, ஆர் அதை பார்க்கும்போது வில் நோ தட் ஆமாம் நம்ம இந்த இது பார்த்தோம்ல இதோட சைன் தான் போல அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு ஹிட் ஆகிற அளவுக்கு அது இருக்கும், நார்மலாக இருக்காது. ஸோ கலர் எல்லோன்றது இட்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். அண்ட் நம்பர் 5ன்றது வந்துட்டு ஐ டோன்ட் நோ வை, பட் 5 உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பராக இருக்கலாம். இதை உங்கள் வீட்டில் யாரோட பர்த்டே டேட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட பர்த்டே டேட்டாக இருக்கலாம், ஆர் உங்களோட பார்ட்னரோட பர்த்டே டேட்டாக இருக்கலாம், எனிதிங். ஆர் ஈவன் நீங்கள் பியூபர்ட்டி அட்டன் பண்ண டேட்டா கூட இருக்கலாம். ஸோ 5 நம்பர் இட்ஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். உங்களுக்கு அது லக்கி நம்பர் நீங்கள் நினைக்கிற ஒரு நம்பராக கூட இருக்கலாம். ஸோ யா, தட்ஸ் ஆல். Have a great day. Thank you.